உலகத்தில் எத்தனை நூல்கள் தோன்றினாலும் காலத்தை வென்று விளங்கும் நூலாக திருக்குறள் விளங்கி கொண்டிருக்கிறது. அதன் முழு பார்வையும் மனிதகுலத்தின் மேன்மை, மனிதகுலத்தின் நன்மை, மனிதகுலத்தின் வளர்ச்சி. அந்த திசையில் சிந்திக்கின்ற ஒரு அறச்சிந்தனை நூல் உலகத்தில் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். திருவள்ளுவர் இறைமையை போற்றுகிறார், மனித முயற்சிகளை உயர்த்தி பிடிக்கிறார். இறைமையும் மனித முயற்சியும் இணைந்து பயணம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரின் உள்ள கிடக்கை. பாருங்கள், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்கிறார். எவ்வளவு அரிய உளவியல் தத்துவம்! இன்றைய பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்ப்பது வீட்டில் தொடங்கி வேலை செய்யும் நிறுவனங்கள் வரை வளர்ந்து நிற்கிறது. அதனால்தான் பல இடங்களிலும் பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கையிலும் வேண்டுதல் வேண்டாமை இருக்கிறது. பாருங்கள், ஒரு மணப்பெண்ணுக்கு அப்பா திருமண பொருத்தம் பார்க்கிறார். ஜோதிடரிடம் சாதக பொருத்தம் பார்க்கிறார். சாதகமாய் இருக்க வேண்டும் ஜாதகம் என்பது அப்பாவின் விருப்பம். 2 ஜாதகங்களையும் பொருத்தம் பார்த்து கொண்டு வந்த ஜோதிடருக்கு திடீரென ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னங்க, 2 ஜாதகமும் 2 பெண்களின் ஜாதகமாக இருக்கேன்னாரு. ஆமாங்கன்னு அமைதியாக சொன்னார் அப்பா. ஏன் 2 பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க? உங்கள் பெண்ணுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்குறீங்க. அப்பா அமைதியாக சொன்னார், எங்க இது என் பொண்ணோட ஜாதகம் ஒன்று, இன்னொன்று என் பொன் வாழப்போகிற வீட்டின் மாமியார் ஜாதகம். 2ம் பொருத்தமாக இருந்தால் தான் என் மக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகத்தாங்க மாமியார் மருமகள் பொருத்தம் பார்க்குறேன். இதைத்தான் வேண்டுதல் வேண்டாமை என்பார்கள். 2 பெண்களும் மாமியாரும் மருமகளும் தாயும் மகளுமாக மாறிவிட்டால் எந்த பிரச்சனைக்கும் இடமில்லை. இந்த வாழ்க்கை பயணத்தில் திருவள்ளுவர் எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டுகிறார். இறைமையை போற்ற வேண்டும். இறைவனே வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்றால் அவனை பின்பற்றுகிற அடியார் பெருமக்களும் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் காட்டுகிற சிந்தனை. இறைமையை போற்றிய திருவள்ளுவர் இயற்கையை போற்றுகிறார். நமக்கு என்ன வேணும்? இயற்கை வளமாய் இருக்க வேண்டும். இயற்கை வளமாய் இருக்க என்ன தேவை? வான்மழை வற்றாது பொழிய வேண்டும். எங்கள் குன்றக்குடிக்கு வாங்க, 4 பக்கமும் நீர்த்தேக்கங்கள், கண்மாய்கள், குளங்கள் பெருகி இருக்கிற ஊர். குன்றக்குடி மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகளாக ஆலயங்கள், மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்களாக திருக்கோவில்கள், வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக இருக்கக்கூடிய திருக்கோவில்கள், அந்த திருக்கோவில்களை ஒட்டியும் திருக்குளங்கள். திருக்குளங்கள் என்பது திருக்கோவில் திருவிழாவுக்கு மட்டுமல்ல, மக்கள் பயன்பாட்டுக்கும் ஒரு சேர பயன்படுகிறது. ஆண்டில் ஒரு நாள் தான் திருவிழா, வருஷம் பூரா அது மக்களுக்குத்தான் பயன்படும். குன்றக்குடிக்குள் நுழைந்தால் ஊரின் எல்லையில் வருகிறவர்களுக்கு ஊரின் எல்லையிலேயே ஒரு குளம், வையாபுரி திருக்குளம். அந்த வையாபுரி திருக்குளத்தில் சண்முகநாத பெருமான் பங்குனி உத்திரத்தன்று தெப்பத் திருவிழாவில் காட்சி தருவார். மற்ற நாள் பூரா அந்த குளம் மக்களுக்குத்தான் பயன்படும். அப்போது கூட மக்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஊர் எல்லையில் வருகிற அத்தனை பேருக்கும் ஊர் எல்லையிலேயே தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, தண்ணீர் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வையாபுரி திருக்குளம். ஊருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் இணைந்து கட்டிய மருதாபுரி திருக்குளம். அது உள்ளூர் மக்களின் தண்ணீர் தேவைகளை நிறைவு செய்கிறது, நிவர்த்தி செய்கிறது. அதுபோல் சண்முகநாத பெருமான் கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணீர் தேவைகளை முடி எடுத்துவிட்டு முடிக்காணிக்கை செலுத்திவிட்டு புனித நீராடுவதற்கு சண்முகநாதன் திருக்கோவில் முன்பாக உள்ள சரவண பொய்கை தீர்த்தம். சரிங்க, ஊரில் எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி தாகத்திற்கு நல்ல தண்ணீர் குளம், அதை குடிப்பதற்கு மட்டும் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் என்று சொல்வார்களே, அதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் 4 புறமும் நாற்குளங்கள். இதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தைப்பூசத்தன்றைக்கு சண்முகநாத பெருமான் எழுந்தருள இடத்துல ஒரு குளம். அந்த குளத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு ஏழை முதிய கிழவி கம்பால் தோண்டி தோண்டி ஒரு நீர்த்து வழியை தோன்றுகிறாங்க, ஒரு தண்ணியை தோன்றுறாங்க பள்ளத்தில். அதை பார்த்த ஒரு தனவந்தர், ஒரு செட்டியார், அவர் கேட்குறாரு, என்னம்மா செய்கிற? கோடை காலம் வறட்சி. ஐயா, தண்ணி தேவை, ஆடு மாடுக்கு தேவைங்க, அதுக்காக தோன்றேன். பளீரென அவருக்கு ஒரு சிந்தனை. முருகனை வழிபட்டு வந்துவிட்டு அந்த இடத்திலேயே ஒரு குளத்தை வெட்டினார். அன்றைக்கே பல்லாயிரம் செலவில். அங்கே தான் சண்முகநாத பெருமான் எழுந்தருள்வார். அந்த குளத்துக்கு தனிச்சிறப்பு என்னன்னா, தாம் பேரை வைக்காமல் எந்த மூதாட்டி ஒரு குளத்தை வெட்டுவதற்கு அவருக்கு ஒரு பொறிதட்டு பெறுகிற மாதிரி செய்தாரோ அவர் பெயரை பழனியாயி ஊரணி என்று வைத்தார். இப்படியெல்லாம் நம் முந்தைய சமுதாயம் தண்ணீர் தேவைகளை எண்ணி போற்றியது. குளங்களுக்கு வருகிற தண்ணீருக்கு, கண்மாய்கள் வருகிற தண்ணீருக்கு பல நூறு ஏக்கர் நீர்ப்புரளி நிலங்கள் இருக்கும், வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா. தண்ணி தவழ்ந்து ஓடி, வேகமாக மழை பெஞ்சால் தண்ணி ஓடி வரும், மெதுவாக மழை பெஞ்சால் தண்ணி தவழ்ந்து வரும். எப்படியும் கண்மாய்களும் குளங்களும் நிறைந்து விடும். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகம். நீரின்றி அமையாது உலகம் என்ற வாக்கு இன்றும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த தேக்கங்கள் தேவை, தண்ணீர் தேக்கங்கள் தேவை. கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்த்து மேற்றிசை நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றினார்கள். அதுபோல் இன்றைக்கும் முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம், அது தண்ணீர் தேக்கம் இல்லைங்க, கண்ணீர் தேக்கம். பென்னி குக் என்ற வெளிநாட்டுக்காரர், இங்கிலாந்து பொறியாளர், அவர் கட்டிய அணை இன்றைக்கு ஜனவரி 15 அன்று தமிழ் மக்கள் நன்றி மறவாமல் தங்களுக்காக பெரும் பொருட்செலவு, சொந்த பொருட்செலவை கூட செய்து கட்டித்தந்த முல்லைப்பெரியாறு நீர்த்தேக்கத்திற்காக ஜனவரி 15 அன்று பென்னி குக் பொறியாளரின் பிறந்த நாளை பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். தமிழர்கள் நன்றி மறவாதவர்கள் என்பதற்கான அடையாளம் இது. ஆக திருக்குறள் இளமையை போற்றியது, இயற்கையை போற்றியது. வாழ்விற்கு தேவை என்ன என்று எண்ணி பார்க்கிற போது கல்வி வாழ்வின் தேவை. கல்வியை அரசு கொடுத்ததைப் போலவே திருவள்ளுவர் வலியுறுத்தியது கற்க கற்க என்று வலியுறுத்தினார். எதற்காக? கற்பது என்பது நம்மை மேம்படுத்துவதற்கு மட்டுமல்ல, மனித சமூகத்திற்கு நாம் பயன்படுவதற்கு. நம்ம காரைக்குடியில் ஒரு மிகச்சிறந்த தனவந்தர், ஊர்க்காரங்க போனாங்க அவர்கிட்ட, ஐயா நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு இடம் வேணும்னாங்க. அவர் வேகமாக அரண்மனை போன்ற வீடு, மாளிகை, அதை விட்டு வேகமாக வெளியே வர்றாரு. பின்னால் ஊர்க்காரங்க கேட்டாங்க, ஐயா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தானே இடம் கேட்டோம், நீங்கள் வெளியே போகிறீங்களேன்னு. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்க்காம அந்த மாளிகையில், அரண்மனையில் இங்கேயே ஊர் மக்களுக்கான பள்ளிக்கூடத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று துண்டை உதறி தொழில் போட்டு வந்தார். யார் அவர்? கோடி கொடுத்தவர், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் வள்ளல் அழகப்பர் என்ற மா மனிதர். காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இல்லை, 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடியே நாடு விடுதலை அடைந்த தருணத்தில் ஒரு சின்னஞ்சிறிய குக்கிராமம் காரைக்குடி அன்று. அங்கே எல்லா கல்வி நிறுவனங்களும் இருக்கிறது, தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை. ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எப்படிங்க இது வந்துச்சு? அது ஒரு கதை. நேரு பெருமான் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார், 15 லட்சம் ரூபா ரொக்கப்பணமும் 100 ஏக்கர் நிலமும் கொடுக்குற மாநிலத்துக்கு இந்த ஆராய்ச்சி கூட, இந்த ரிசர்ச் லேப். அடுத்த நிமிடமே நேரு வீட்டு கதவை தட்டினார் ஒரு மனிதர். 15 லட்சம் ரூபா ரொக்கப்பணத்தோடையும் 100 ஏக்கர் நிலத்திற்குரிய ஆவணத்தோடையும். அதிர்ந்து போனார் பிரதமர் நேரு. பக்கத்தில் இருந்த தன் அருமை மகளை அழைத்து சொன்னார், பார் இந்திரா, நம்ம வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருக்கிறத பார் என்றார். யார் அந்த பைத்தியம்? கோடி கொடுத்தவர், தான் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் வள்ளல் அழகப்பர் என்ற மா மனிதர். பெரும்பாலும் எங்கள் பகுதியில் ஆலயங்கள் நிறைய இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் ஆலயங்கள் நிறைய இருக்குது, திருக்குளங்கள் நிறைய இருக்குது. அன்னதானம் தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவு தானம் செய்ய யார் இருக்கிறார்கள் என்றபோதுதான் வள்ளல் அழகப்பர், அண்ணாமலை அரசர் போன்ற மகத்தான மனிதர்கள் கிடைத்தார்கள். தானங்களில் சிறந்த தானம் நாம் என்ன நினைக்கிறோம்? அன்னதானம், அறிவு தானம். இதையெல்லாம் விட
மணிமுடியாய் ஒரு மனிதன் தன் புண்ணியத்தையே தானம் செய்தான். குருச்சேத்திர போர்க்களத்தில் கர்ணன் என்ற மன்னன் கொடையில் சிறந்தவன், எல்லாவற்றையும் தந்துவிட்டான். அவனிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. போர்க்களத்தில் நிராயுதபாணியாக இருப்பவனிடம் கண்ணன் கேட்கிறார். கடவுள் கண்ணன் கையேந்தி நிற்கிறார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரமாய் ஒருவன் வாழ்ந்தால் கடவுளும் அவனிடம் கையேந்தி நிற்பார் என்பதற்கு அடையாளம்தான் கர்ணன். கர்ணனிடம் கடவுள் கேட்டது புண்ணியம். தன் எல்லா புண்ணியத்தையும் தண்ணீரில் அல்ல, இரத்தத்தில் தாரை வார்த்தான். தன் இரத்தத்தில் தாரை வார்த்தான் கர்ணன். மனித ஆத்மாவும் மகாத்மா ஆக முடியும் என்பதற்கான அடையாளம். வாழ்க்கையின் போக்கில் திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் அறச்சிந்தனையை வழிகாட்டுகிறார். இதிலும் என்ன சொல்லுகிறார்? எவன் ஒருவன் செல்வத்தை கொடுப்பதற்கு அஞ்சாது வாரி வழங்குகிறானோ அவன்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை போக்கில் அவரது சிந்தனை, அறச்சிந்தனை இல்லத்து அறத்தை பற்றியும் பேசுகிறது, பெண்களின் பெருமையையும் பேசுகிறது, மகளிரின் உயர்வையும் பேசுகிறது. 2 மன்னர்கள் சண்டை போடுறாங்கங்க. ஒருத்தர் தோத்துட்டார், ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சவர் ஒரு நிபந்தனை போட்டார், உன்னை நான் விடுதலை பண்ணிடுறேன், எனக்கு ஒரு சொந்த பிரச்சனை இருக்குது, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு விட சொன்னால் தான் கல்யாணம் பண்ணுவேன்றாங்க. உலகத்தில் ஒரு பெண் எதை விரும்புகிறாள் என்ற ஒரு கேள்வி, அதுக்கு நீ விட சொல்லிட்டா போயிடலாம்னார். அந்த விடுதலை அடைய வேண்டிய மன்னர் இந்த கேள்விக்கு விடை சொன்னால் விடுதலை அடைஞ்சிடலாம். நண்பனை அனுப்புகிறார், கண்டுபிடிச்சிட்டு வான். அந்த நண்பன் கண்டுபிடிச்சி யாற்ற விடை கிடைக்கும்னு தேடி தேடி பார்க்குறாரு. ஒரு கோர வடிவத்தில் இருக்கிற, குரூர வடிவத்தில் இருக்கிற கிழவி, நான் விட சொல்வேன், சொன்னால் நீ எனக்கு என்ன செய்வன், நீ என்ன கேட்குறியோ தர்றேன்னா, நான் விட சொன்னால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான். அழகான இளவரசனை போன்றவன் குரூர கிழவியை கல்யாணம் செய்யும் நிபந்தனை. அவள் விடை சொன்னாள். உலகத்தில் ஒரு பெண் எதை விரும்புகிறாள்? இவன் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்ட உடனே விடை சொல்லிட்டாள். உலகத்தில் எதை விரும்புகிறாள் ஒரு பெண்? ஒரு பெண் தான் சார்ந்த முடிவுகளை தானே எடுப்பதற்கு, சுயமாய் எடுப்பதற்குத்தான் விரும்புகிறாள். போய் சொல்லிட்டா. மன்னர் அவனை நண்பனை விடுதலை பண்ணிட்டார். தன்னுடைய நண்பனாகிய சிறையில் இருந்த மன்னனை விடுதலை பண்ணிட்டார். இப்போ இந்த கிழவியை தேடி வர்றா ஒரு அழகான அரசி இருக்கிறா. அந்த இடத்துல யாரும் பார்த்தால் பேரழகு நிறைந்த அரசி கிழவி இருக்கிற இடத்துல இருக்கிறா. இந்த கிழவியை பற்றி கேட்குறான். நான் தான்ப்பா அதுன்னாவ. என்ன நீ அழகாக இருக்கிறீங்க, அப்போ குரூரமாக இருந்தியே. ஆமாம், நான் பெற்ற சாபம். ஒரு நாளில் பாதி நாள் நான் அழகியாக இருப்பேன், பாதி நாள் நான் கிழவியாக இருப்பேன். எதை நீ விரும்புகிறாய்? உன்னோடு வாழ்வதற்கு எப்போதும் ஓன்ட்ட இருக்கிறப்ப அழகாக இருக்கவா, அல்லது வெளியே வரும்போது அழகாக இருக்கவான்னு கேட்பா. மிக ராஜதந்திரத்தோடு சிந்தனை தெளிவோடு அந்த அழகன்னு சொன்னான். நீ தானே சொன்ன ஒரு பெண் எதை விரும்புகிறான்னு, தான் சார்ந்த முடிவை தானே எடுக்கணும்னால நீயே எடுத்துக்கோ, எப்போ அழகியாக இருக்கணும். அந்த நிமிடமே அவள் ஆனந்தப்பட்டாள், எப்போதும் அழகியாகவே மாறிவிட்டாள். இதுதான் வாழ்க்கை போக்கு. அறம்தான் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. பெண்ணின் பெருமை என்பது வாழ்க்கையின் வெற்றி. அந்த நிலையில்தான் நம் திருவள்ளுவர் மிகச்சிறப்பாக வழிகாட்டுகிறார். நமது வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, விவசாய புரட்சி, பெண்ணினத்தின் விடுதலை, சமத்துவ சமூக நீதி என்று பல தளங்களில் நாம் வளர்வதற்கும் நமக்கு வழிகாட்டுவதற்கும் திருக்குறள் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணை பொன்னாக்கலாம், இந்த மண்ணை நாம் மிகப்பெரிய சொர்க்கமாக்கலாம். ஆனாலும் நமது வாழ்க்கை எதன் மீது நடக்க வேண்டும்? எத்தனை அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் இந்த மண்ணின் வாழ்க்கை மன அமைதியோடு உலகமும் ஊரும் நாடும் அமைதியாய், அன்பாய், நல்லிணக்கமாய் வாழ வேண்டும். அதற்கு என்ன தீர்வு? பாரதிதான் சொன்னான். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றான். அதைத்தான் ஆணி வேராய் திருவள்ளுவர் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார். அந்த தளத்தில் நாம் பயணித்தால், மனிதகுலத்தின் சமத்துவ சமூக பாதையில் பயணித்தால், ஒருவர் எல்லோருக்காக, எல்லோரும் ஒருவருக்காக என்று வாழ்ந்தால் இந்த மண்ணுலகம் பொன்னுலகமாகும். இந்த மண்ணுலகத்தை பொன்னுலகமாக, அமைதி பூமியாக, அன்பு பூமியாக மாற்றுவதற்குத்தான் திருக்குறள்
எல்லா நிலைகளும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த திருக்குறள் என்ற தெளிவான தீப ஒளியை கையிலேந்தி நாம் பயணிப்போம். மனித குலத்தை அன்பின் அமைதியும் நல்லிணக்கமும் நட்பும் சகோதரத்துவம் நிறைந்த மனித சமுதாயமாக மாற்றுவோம். அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள்.